அவனி கைலேங்கிரி மாமலையில் கைலேங்கிரி மாமலையில் ஒண்ணு வெள்ளி கைலாசத்தில் பொருந்தும் மாணிக்கம் கைலையிலே பொருந்தும் மாணிக்கம் கைலையிலே பார்வதி பகவான் பச்சமாலட்சுமி பச்சமாலட்சுமியா 33 தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணரர் கண்பொருடே கிருடகாந்தர்வர்கள் ஆனான்முகன் பிரம்மனோடு கலைமகள் பட்சமாலட்சுமியோடு இந்திரன் இந்திராணியோடு யமதருமன் சாயமலையோடு வானபுவனங்களை ஒன்று கொண்டு ஆண்டவன் மானிடர்களை படைத்தான் மானிட சிந்தை படைத்தான் வானபுவனங்களையும் மானிடையும் படைத்ததோர் மனுக்களுக்கு சிவபெருமான் படியிழந்து வருகிறார் தினசரி படியிழந்து வருகிறார் ஆண்டவரார பகவான் எப்படி படியிழந்து வருகிறார் எப்படி படியிழந்து வருகிறார் அவர் ஆண்டவன் சிவரே சிவனே அந்த ஆண்டவன் ஆரிகரை கண்டனான சிவபெருமானே அவர் நாளி நல்ல எடுத்து நாடு எங்க படியெழுந்தார் நாடு ஏக படியெழுந்தார் ஒரு நல்ல எடுத்து உலகமெல்லாம் படியெழுந்தார் ஆளாக இணையாடு ஆளாக எடுத்து அவனை எல்லாம் படியெழுந்தார் வருகிற போது அம்மை லோகராயகி உமா மகேஸ்வரியான பார்வதியாள் ஆகா இந்த ஆண்டவன் தினந்தோறும் படியிழக்கிறேன் என்று போகிறாரே தினசரி படியிழக்கம் போறாரு இவர் ஒரு நாளைக்கு உலக்கு எடுத்துக் கொண்டு உலகமெல்லாம் படியிழக்காரு உலகமெல்லாம் படி அளந்தம்னு சொல்லுதாரு ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு அரிசி பொங்கினாலே ஒரு குடும்பத்தில் காணாரு இவர் உடக்கு எடுத்துக்கொண்டு உலகமெல்லாம் படியிழக்கம் போறாரு படியிழக்கம் போறாரு தினசரி 8 நாள் கழிச்சுத்தான் வராரு படியிழக்கம் போறவரு 8 நாள் கழித்து தான் வாராரு இந்த பகவான் படியிழக்கிறாரா இல்லை வேறொரு பகவான் படியிழந்து வருகிறாரா படியிழந்து வருகிறாரா பட்டினி போட்டு படியிழக்கிறாரா பட்டினி இல்லாமல் படியிழந்து வருகிறாரா அம்மா பட்டினி இல்லாம படியிழந்து வருகிறாரா இந்த பகவானை பரிசோதிக்க வேணுமே என்று பரிசோதிக்க வேணுமே என்று அம்மையார உமைய வேணும் பகவான் படியளப்பு பரிசோதிக்க வேணும் என்று ஈசன் படியடு ஈசனார் படியடு ஈஸ்வரியால் உமைய வேணும் எப்படியா இந்த பகவானை கண்டுபிடிக்கணும் இல்லையா பகவானை சோதிக்க வேண்டும் அல்லவா அவா பட்டினி போட்டு படிகளுக்கிறாரா இல்லை பட்டினி இல்லாமலை படிகளந்து வருகிறாரா பட்டினி இல்லாம படிகளந்து வருகிறாரா பகவானை பரிசோதிக்க வேண்டும் என்று அம்மையார உமையவள் ஒரு விஸ்வகர்மாவை வரவழைத்தாள் அது ஆண்டவராகிவிட்ட பகவானை சோதிப்பதற்கு கணவனை சோதிப்பதற்கு அந்த அம்மையார உமையவள் லோகராயி உமா மகேஸ்வரியான பார்வதியாள் ஆண்டவேனும் பகவானும் அம்மையார உமையவள் பகவான் பாடி அழப்பை பரிசோதிக்க வேணும் என்று விஸ்வகர்மா வரவழைத்தாள் காஞ்சூரங்கட்டை வெட்டி கட்டைகள் கொண்டு வள்ளி என்ன கட்ட காஞ்சூரம் கட்ட தென்னை இலங்கை மலையாறியிலே சீடி ஹோட்டில் ஹோட்டினாலே
பூட்டினாலே ரெண்டு ஆண் எறும்பா இல்ல ரெண்டும் பெண் எறும்பா? ஆணிலே ஒரு எறும்பு பெண்ணிலே ஒரு எறும்பு. ஏன் ரெண்டு ஆண் எறும்பு பிடித்தடைத்தால் என்ன? எம்மா ரெண்டு ஆண் எறும்பு ஒரு சிமலுக்குள்ள பிடித்தடைத்தால் அடிப்படி சண்டை போட்டு நொறுங்கிருவான். சரி, அப்ப ரெண்டு பெண் எறும்பு பிடித்தடைக்கிறது. இரண்டு பெண் எறும்பு பிடித்தடைத்தால் அவா குடும்பி வா கையில, வா குடும்பி அவா கையில. அப்ப ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணு என்று அடிமை, ஒரு ஆணுக்கு ஒரு பெண் அடிமை அப்படின்னு பார்வதி நினைப்பு. பார்வையார் நினைப்புல அப்படி ஆணிலே ஒரு எறும்பு, பெண்ணிலே ஒரு எறும்பு. இரண்டு சிட்டெரும்பை பிடித்தால் சீனி வீட்டுக்குள்ளே ஊட்டி மேல் முந்தாணிலே முடிந்து முகம் பார்த்த கஞ்சி குடிக்கலாம் என்று. யாருக்கு? யாரு? ஆமா, ஒரு கணவன் மனைவி அடைத்தா. அதனால ஆணும் பெண்ணும். ஆமா, ஆனா சிவன் படைப்பு அப்படி இல்ல. சிவன் படைப்பு எப்படி? ஒரு ஆண்களுக்கு 7.5 பொண்டாட்டி. ஏங்கப்பா, ஆமா, ஒரு மனைவி இல்ல, 7.5 பொண்டாட்டி. ஒரு மனைவியை கட்டிட்டே நீ ஊரா அலைஞ்சுகிட்டு இருக்க. அதை ஏங்க எதுவுமே இருப்பிடம் இல்ல. இருப்பிடம் இல்ல. ஆமா, ஊரா பிறகிக்கிட்டு அலையுது. ஆமா, இதுல வேற ஒரு ஆண்களுக்கு 7.5 மனைவின்னு சொல்ற. ஏமா 7 மனைவி கெட்டலாம். அந்த 7 மனைவி சரியா 6 மனைவி சரி? என்ன அரை மனைவி? அந்த அரை அதுதான் வைப்பாட்டி என்ன மாதிரி. ஓஹோ, அம்மா நான் வைப்பா வச்சிருக்கமல்ல. யார வச்சிருக்க? அப்படிலாம் சொல்ல முடியுமா? சொல்ல கூடாது. என்னப்பா? கொடுக்கார வந்துருவாமல்ல, அதுக்கு தான் அந்த கலியுக நாயகி ராணி. ஆண்டவராகிய யாரை கரைக்கண்டரானே சிவபெருமானே, பெருமானை சிற்றறிவை பிடித்து சீனி வீட்டுக்குள் ஊட்டி மேல் முந்தானிலே முடிந்து மேல் முந்தானில் முடிந்து பார்வதி எக்களிலே சொருகி எதிர்பார்க்கிறாள் ஈசனை. காத்து போகாத இடம் எக்கல்ல சொருகிட்டா. பகவான் படியிடந்து விட்டு கைலேங்கிரி மாமலைக்கு வருகிறார். அந்த வெள்ளியங்கிரி மாமலைக்கு வருகிறார். பகவானை கண்ட பார்வதி பாரப்படிவிடைகள் செய்தாளா? பாத பணிவிடை செய்யவில்லை அம்மா. இல்லை, ஆண்டவரை வணங்கினாளா? கண்டும் காணாம இருந்தால் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துகிட்டா கோபத்துல. ஆமா, பெண்களுக்கு கோபம் வந்துட்டுனா ஒரு மோரை 9 மோரையா இருக்கும். ஒரு மோரை 8 மோரையா இருக்கும், 9 மோரையா ஆயிரும். ஆமா, சட்டி தூக்கி பெட்டியில அடிப்பா, பெட்டி தூக்கி சட்டியில அடிப்பா. என்ன செய்ய? புருஷன்கிட்ட சண்டை போட முடியாது, எதிர்த்து பேச முடியாது, பிள்ளைய போட்டு அடிக்கா. புருஷனை அடிக்காத அடி அந்த பிள்ளைய போட்டு முங்குன்னு குத்துவா. பிள்ளைய குத்த மாட்டா அப்படி. ஆமா, செத்த பேல. நீலாம் வந்தன்னா ஒன்னு அப்படி அடிச்சு தூக்கி துற போட்டுருவா. ஐயா காசைக்கு பொட்டா வச்சிருவா. அதான கேட்டேன். ஆமா, அந்த அம்மையார உமையவளை கண்டு ஆண்டவனாகிய ஆரிகரைக்கின்றார் சிவபெருமா. என்னுடைய அம்மா பார்வேரியே இருந்தா போல் மனம் அடைந்தாய். வாடாரே திருமுகங்கள் வாடி வர காரணமே, தங்கத்தாளிகை இல்லை தடிப்பாரம் வணங்கவில்லையா? ஒன்னு தாளிகை இல்லை பொற்பாரங்கள் வணியவில்லை. ஏன் பார்வதி ஒரு படியாக இருக்கிறாய்? ஏன் பார்வதி படியா இருக்கிறாய்? நாம் மடியடக்க போகும்போது நல்லா தானே இருந்த, போகும்போது நல்லா தானே வழியை அனுப்பி வைத்த. ஏமா முகத்தை மாற வைக்கிறாய் உமையவளே? உமையவளே, ஆண்டவனே தாங்கள் படியளப்பிலே சந்தேகம். என்ன சந்தேகமா? ஆமா, என்னடி சந்தேகம்? நீர் இன்று படியளக்க சென்றீர் அல்லவா ஈசனை? படியளக்க சென்றேன். பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தீர்களா? பட்டினி இல்லாம தானே படியிழந்து வந்து. பார்வதி, பார்வதி, பகவானுடைய படியளப்பினை இன்றைக்குமே பாகுபாடே கிடையாது. ஒரு நாளும் கிடையாது பார்வதி. என்ன ஆயிரம் அகரகோடி சீவசிந்து மக்களுக்கும் கள்ளுக்குள் இருக்கிற தேரைக்கும் கருக்குழி உள்ளை முதல் மாங்கொட்டைக்குள் இருக்கிற வண்டு முதல் புளியமுத்துக்குள் இருக்கிற புழு முதல் நான் பட்டினி இல்லாமல் தான் படியிழந்து வந்திருக்கேன். பட்டினி இல்லாம தினசரி படியிழந்து தான் வருகிறேன். உனக்கு என்னடி சந்தேகம்? உனக்கு என்னடி தேகம்? ஆண்டவரே, நீர் பொய் சொல்லுகிறீர். பொய் சொல்லுதீர்? இல்லை பார்வதி, நான் பொய் சொல்லவில்லை. இல்ல கிடையாது. என்னிடத்தில் 2 உயிர் பட்டினியா இருக்கு சிவரை. 8 நாள் 8 நாள கொலை பட்டினியா கிடக்கு. எங்கே அந்த உயிரை காண்பி பார்க்கல? காட்டிடி பாப்போம். மேல் மந்தானில் முடிந்திருந்த சிவளை அவிழ்த்து வைத்தாள் பார்வதி. அவிழ்த்து வைத்தாள் பார்வதி. அழிந்த எறும்பு வாயறில தினையறிகி கவி கொண்டு சுத்தி சுத்தி வருகுறையா சூழ வட்டம் போல் அப்படியே
அரணறியாத மாயை என்பது கிடையாது. செப்புக்களை வைத்திருந்தாலும் ஆமா சிவன் அறியாத மாயம். சிவன் அறியாத மாயை என்பது கிடையாது. என்னையே சோதித்திருக்கிறாய் உமையவளே, என்னையவே சோதித்து விட்டாயே பார்வதி. ஒரு நாளும் பரிசோரியார உமையவள் அந்த உமையவள் இன்று ஏன் பார்வதி என்னை புதுசா சோதித்தாய்? எதற்குமா இப்படி சோதித்தாய்? ஆண்டவா என் சிவனே, தாங்கள் கைலாசத்தில் தன்னன் தனிமையாக வைத்துவிட்டு தன்னந்தனியா வைத்துவிட்டு நீர்வாட்டில படியளக்க போறோம் நீர்வாட்ட போறேரு. நீர்வாட்டில படியளக்க போறேனே போறேரு. நீர் படியிழந்து வருவரையிலும் வருவரையிலும் கைலாசத்திலே தனிமையாத்தான் இருக்கேன். தன்னந்தனியா தான் இருக்க. தனிமையாக இருப்பதற்கோ எனக்கு மனம் கிடையாது. மனம் என்பது கிடையாது சாமி. அதனால் உனக்கு என்ன வேண்டும் பார்வதி? உனக்கு என்ன வேணும் பார்வதி? கையில் வைத்து விளையாட விளையாடு கை குழந்தை வேணும் என் சிவனே. மடியில் வைத்து விளையாட எனக்கு ஒரு மதலை வேண்டும் சிவரே. மதலை என்பது வேணும் என் சிவனே. பார்வதி பார்வதி, உலகத்தில் இருக்கிற பிள்ளை பூராமே நமது பிள்ளைதா. உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளை பூராமே நம்ம பிள்ளைதான். அதை விடு, அதை விடமா. உனக்கு 2 பிள்ளை தந்திருக்கேன். உனக்கு 2 பிள்ளையை தந்திருக்கேன் அல்லவா? ஆன மாதிரி ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறேன், அழகான ஒரு பிள்ளை கொடுத்திருக்கேன். அழகான ஒரு பிள்ளை கொடுத்திருக்கேன். இந்த மாதிரி உனக்கு பிள்ளை ஆசை போக மாட்டேக்கு. உனக்கு இன்னமாமா குழந்தை ஆசை போகல. மூத்த மகன் கடைவரி பொறுக்கி வீங்கி, இளைய மகன் வேலவன் பொண்ணுக்கு வீங்கி. பொண்ணுக்கு வீங்கி உன் குடும்பமே வீங்கியாத்தான் இருக்கு. உன் குடும்பமே வீங்கியா தெரிகிறது. எனக்கு என்று உறவுகிற ஒரு பிள்ளை வேணும். உனக்கு உறவுக்கூடிய பிள்ளை எப்படி வேணும்? ஆண்டவா என்றிவரே என்றிவரே ஆண்டவா எனக்கு வேணும் ஈழரே ஈழராயன் இறைவா சிவபெருமானே கடவுளில்லா குழந்தை யாரு குழந்தை யாரு? கை குழந்தை ஒன்று வேணும் ஒன்று வேண்டும். புருஷன் இல்லாத பிள்ளை கேட்கா. புருஷன் இல்லாத பிள்ளை எப்படி கிடைக்கும்? கடவுள் இருந்து பிறந்த பிள்ளை சொன்னபடி கேட்கல. சொன்னபடி கேட்க மாட்டேக்கு. அந்த அப்பன் கூட தப்பாம இருக்கு இல்லையா? தப்பாம இருக்கு அல்லவா? அதனால எனக்கு புருஷன் இல்லாம தான் பிள்ளை வேணும். என்ன பார்வதி, கணவன் இல்லாத கை குழந்தைக்கு எப்படி கிடைக்கும்? இல்லையா ஆண்டவனே, தகப்பனுடைய வாடை இருக்கக்கூடாது, தகப்பன் குணம் வரக்கூடாது. அந்த தகப்பன் குணமே இருக்கக்கூடாது. தாயை போல் பிள்ளை இருக்கடுமாறா, எனக்கு புருஷன் இல்லாதவன் பிள்ளை வேணும். கணவன் இல்லாத கை குழந்தை தான் வேணும். பார்வதி உலகத்திலே கிடைக்காது பார்வதி. கிடைக்காது பார்வதி. இல்லையா ஆண்டவனை, எனக்கு புருஷன் இல்லாமலாம் பிள்ளை வேணும். கணவன் இல்லாத கை குழந்தை
குழந்தை தான் வேணும். கருவில்லாமல் உரு தோன்றுமா? தோண்டாது அல்லவா? கணவன் இல்லாத பிள்ளை உலகத்தில் கிடைக்குமா பார்வதி? கிடைக்காது பார்வதி. இல்லை ஆண்டவரை, எனக்கு கணவன் இல்லாத பிள்ளைதான் வேண்டும். வேலை பார்க்காம கூலி கேட்க ஆண்டவா என் சிவனே. பார்வதி, கடவுள் இல்லாத பிள்ளை உலகத்தில் கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் கிடைத்தாலும் அது ஓன் சொல்லும் கேளாரு, ஏன் சொல்லும் கேளாரு, உலகத்தை சொல்லையே மீறிடுவான். ஓன் சொல்லியும் கேட்க மாட்டா, ஏன் சொல்லியும் கேட்க மாட்டா, உலகத்தை சொல்லியே மீறி நிப்பா. கேட்கானோ கேட்கலையா? கேட்கானோ கேட்கலையோ. எனக்கு புருஷன் இல்லாம தான் பிள்ளை வேணும். புருஷன் இல்லாம தான் பிள்ளை வேண்டும். அப்படி கூப்பிட்ட இடத்துக்கு வாரியாமா பார்வதி. ஆயிரங்கால மண்டபத்திலே 32ஆம் தூணிலே முரசுமணி மண்டபத்தில் முரசுமணி மண்டபத்தில் மாணிக்க விளக்கு, மரகத விளக்கு, மணி விளக்கு, மணி விளக்கு, தொண்டார மணி விளக்கு சுடர் விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. பார்வதி பார்வதி உடைய மேல் முந்தானியை ஏந்து, மேல் முந்தானியை ஏந்து, குழந்தை கண்டிப்பா கிடைக்கும் பார்வதி. கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும் பார்வதி. அம்மையாரும் அம்மையவள் ஆரிவராசக்தி யானை என்பார்வரியாள் பார்வதியா. ஆயிரங்கள் மண்டபத்தில் மண்டபதியோ வாராளே வாராளே 32ஆம் தூணாரிலே ஆளுடாரிலே மணி விளக்கு, மணி விளக்கு, மணி விளக்கு சுடர் விட்டு எரியுடையா எரியுடையா எரிந்து கொண்டு இருக்கிறது. ஏந்தினால் பார்வதி முந்தாடியை. எத்தனை நாள் ஏந்தினாள்? 40 நாள். கிடைத்ததா குழந்தை? குழந்தை கிடைக்குமா? கருவில்லாமல் உரு தோன்றுமா? கணவன் இல்லாத பிள்ளை உலகத்தில் கிடைக்குமா? கணவன் இல்லாத கை குழந்தை கிடைக்குமா? 41ஆம் நாளையிலே பார்வதிக்கு தெரியாமலே பகவான் மெல்ல தோண்டி வைத்தார். அந்த பெருவிரலாலே தோண்டி வைத்தார். தோண்டார மணி விளக்கு. தோண்டாத மணி விளக்கு பெருவிரல் கொண்டு மெல்லவே தோண்டி வைத்தார். அடே முழு முழுவென்று 3 சுடர் முத்து போல் விழுந்தது. மடி கிடைத்தது. கூட்டி பிடித்தாள். ஆண்டரிடம் கொண்டு ஓடோடி வருகிறாள். ஓடோடி வருகிறாள். முந்தானைய வெறித்தாள் ஐயா. அங்க முண்டம் போல இருக்குறையா. காலும் இல்ல, கையும் இல்ல, வாயும் இல்ல, வயிறும் இல்ல, மூக்கும் இல்ல, மொழியும் இல்ல, முண்டமாக உருளுரையா. வரங்கேட்டதற்கு இந்த வேமுண்டத்தை தரலாமா? காரமில்ல, கையும் இல்ல, கையும் இல்ல, அடுத்த பொருள் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. ஆண்டவா, நாம் அதனை வாரம் கேட்டதற்கு இந்த மரம் முண்டத்தை தரலாமா? ஏ பார்வதி, இந்த வாயும் மையமில்லாத பிள்ளை அம்மானு என்ன எப்படிமா கூப்பிடும்? அம்மா அப்பான்னு எப்படி கூப்பிடும்? பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லையே. கால் இல்ல, கை இல்ல, வாய் இல்ல, மூக்கு இல்ல, மொழி இல்லையே. ஆமா, பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, பியாமுண்டமா இருக்கு. மக்கு முண்டமா இருக்கு. சாக்கு முண்டம், போக்கு முண்டம், மக்கு முண்டமா இருக்கு. மக்கு முண்டமா தெரிகிறது. பிள்ளையாவே தெரியலையே. பேமுண்டமாலா தெரிகிறது. டேய் பிரம்மா, பிரம்மா, இதானடி கடவுள் இல்லாத பிள்ளை கேட்டேன். கடவுள் இல்லாத கை குழந்தை இப்படி தாண்டி இருக்கும். பிரம்மா, அந்த குழந்தைய உருப்பிடா. உருபிடித்து கொடுடா. பிரம்மன் உருபிடித்தான். பேரான ஈசன் உயிர் கொடுக்கிறான். பேரான ஈசன் உயிரை இப்படி கொடுக்கிறான். என் பெருமான் கண்ணனோ கண் திறக்கிறான். கண்ணனோ கண் திறக்கிறான். என்னையா பேர் கொடுக்கிறான் அந்த பிள்ளைக்கு. அந்த
குழந்தைக்கு அவன் உடற்வோடு பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை என்று பெயர் கொடுத்தார். என் உத்திரமூர்த்தி ஐயா என் ஜிவர பேரி மாயாண்டி அவனந்த ஆராண்டி ரோராண்டி ரோராண்டி ஆயமூர்தே பாலூட்டி பாலூட்டி ஓராண்டி உரகாண்டி 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 மூர்த்தி கருத்த பாண்டியன் துரை சிங்கமே மாடன் உடலை மாடல் அதுடலை மாடலோ ஏ மாடனாரே சுடல ஐயா சுடல ஐயா சுடல ஐயா சுடல ஐயா மணி வீடங்கில் விருந்த பிள்ளை ஐயா மகரே ஆமா
ஆடே நாடு சேது ராம நாடு புள்ள ஊரும் பசும் பொன்னாகரா ஊரு பசும் பொன்னாகரோ வீரபாண்டிய தேவரின் குமாரரா மாரரா குமாரரா மாரரா உலகம் போட்டு முத்துராமலிங்க தேவரா உலகம் போட்டு முத்துராமலிங்க தேவாரா எங்க தேவாரா ராமநாட்டு செல்லாத நடி நல்லதொரு கூலந்த நடி ராமநாடு சில்லாதாடி நல்லதர் கோலந்தானே ராமநாடு செல்லாத நடி நல்லதொரு கூலந்த நடி ராமநாடு சில்லாதாடி நல்லதர் கோலந்தானடி மரவர் நாட்டில் பிறந்தாரடி கண்ணம்மா யாரம்மா சொல்லம்மா யாரம்மா கண்ணன் முத்துராமலிங்கம் கண்ணம்மா 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 முத்துராமலிங்கம் ஆடே உலகமே புகழுதடே ஆமா உலகம் புகழோதடே உக்கிரபாண்டியன் முதல்வரடி உலகம் புகழோதடி வைக்கிறபாண்டிய முதல்வரே உலகமே இந்த உலகம் புகழோதடே உக்கிரபாண்டியர் முதல்வரடி உலகம் புகழோதடி வைக்கிறபாண்டிய முதல்வரே சகலகளை கற்றாரடி என் கண்ணம்மா யாரம்மா சொல்லம்மா யாரம்மா சத்தியவன் முத்துராமலிங்கம் கண்ணம்மா 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 சத்தியவன் முத்துராமலிங்கம் அடே 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 ஒழுகுமே நேழனடே யா போசக்கு நேசனே அடி போருக்குமே வீரரடி ஓசுகடேசனடி போரிக்குமே வீரரடியே போசக்கு நேசனே அடி போருக்குமே வீரனடி ஓசுகடேசனடி போரிக்குமே வீரரடியே தேசபக்த தியாகியடி கண்ணம்மா யாரம்மா சொல்லம்மா யாரம்மா தேவர்குல முத்துராமலிங்கம் கண்ணம்மா கண்ணம்மா தேவர்குல முத்துராமலிங்கம் அடே 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 அல்லா. இந்தியாவில் பிறந்தாரடி எங்கு போய் மறைந்தாரடி இந்தியாவில் பிறந்தாரடி எங்கு போய் மறைந்தாரே தேவர் இந்தியாவில் பிறந்தாரடி எங்கு போய் மறைந்தாரடி இந்தியாவில் பிறந்தாரடி எங்கு போய் மறைந்தாரே இந்திராணி பெற்ற பாலனடி என் கண்ணம்மா யாரம்மா செல்லம்மா யாரம்மா வேலடத்தொழுகும் முத்துராமலிங்கம் கண்ணம்மா கண்ணம்மா வேலடத்தொழுகும் ஐயா முத்துராமலிங்கமே அடே விண்ணுலகமே போற்றுதடே விண்ணுலகம் போற்றுதடி பசும் பொன்னகரமே வாசனடி ஆமா ஆமா மண்ணும் மரக்காரடியின் கண்ணனம்மா ஆமா எங்கே என் தேவர் ஐயா நீ எங்கே தேவரே ஐயா விண்மேகமே விண்மேகமே ஆடு. வேங்கை பிறந்த இடம் சொல்லு ஆமா. என் தலைவன் வாழ்ந்த இடம் கூறு ஆமதாயே ஆமதாயே விண்மேகமே விண்மேகமே ஆடு. வேங்கை பிறந்த இடம் சொல்லு
பசும்பொன்னில் ஒரு சோதி அவன் பாதியிலே மறைந்து விட்டான் ஏறி இங்க நீதி ஆமா பாவ நிறைந்த பூமியிலே அந்த பாவ நிறைந்த பூமியில் அந்த பசும்பொன்னில் ஒரு சோதி அவன் பாதியிலே மறைந்து விட்டான் ஏறி இங்க நீதி ஆமாதாய் ஆமாதாய் நாடு நாடு ராம நாட்டு சில்லாவை நாடு நீ தேடி தேடி என் தெய்வீக திருமகனை தேடு ஆமாதாய் இருக்கிறார் என் தலைவன் இருக்கின்றார் எங்க இருக்கிறார் மறவன் உள்ளத்தில் இருக்கின்றார் ஆமாதாய் ஆமாதாய் அவர் வருவார் தேவரையா வருவார் அவர் எப்போ வருவார் தேவர் அவர் எப்போ வருவார் மக்களுக்கு பாடுபட்டு மாறி மாறி சிறை புகுந்தார் மாலை மனம் வெறுத்தார் மக்கள் சேவை பெரிது என்றார் எங்கே என் பசும்பொன் தந்த தங்கமே என் பார்வோட்டும் சிங்கமே ஏ இந்திராணி அம்மை பெற்ற எங்கள் முத்து ராமலிங்கமே நீ வாழ்ந்த இடம் தெரியும் போன இடம் தெரியவில்லையே எங்கே என் தேவர் ஐயா தெய்வீக திருமகனே தேவர் முத்து ராமலிங்கமே என் பழும்பன் என்ற தோழியே பத்திரமாத்து சிங்கமே ஏ அவரவருக்கு வந்தார் என்று இங்கே நினைக்கிறான் தேவர் அவர் அங்கே நினைக்கவில்லை ஏ எண்ணெயிலே விளக்கு போல திரியிலே மயங்குகிறான் தேவர் குலம் என்ன தேவர் ஐயா இல்லாத வேளையிலே தெய்வீக திருமகனே எங்கே விண்மேகமே விண்மேகமே என் வேங்கை பிறந்த இடம் சொல்லு என் தலைவன் வாழ்ந்த இடம் நீ கூறு தேடி தேடி தெய்வீக திருமகனை தேடு நீ பாடு பாடு பசும்ப நகர் ஜோரியை பாடு எங்கே என் தேவர் ஐயா பாட்டுகள் பாடி பார்த்தன் பல மேடை ஏறி பார்த்தேன் பாட்டுகள் பாடி பார்த்தன் பல மேடை ஏறி பார்த்தேன் என் பசும்பொ நகர் சிங்கம் போல பாரில் ஒருவர் பிறக்கவில்லையே பிரிட்டிஷ் காலத்திலே போர் மன்னனை செய்து வந்தார் எங்கே என் தேவர் ஐயா நீ எங்கே முருகுலத்தோர் தாங்கோ முத்து ராமலிங்கோ முருகுலத்தோர் தாங்கோ முத்து ராமலிங்கோ முதுகுலத்தோர் தாங்கோ முத்து ஏ மாහිல்லார தங்கோ ஏ மாහිல்லார தங்கோ ஏ மரவர் பெல்லசி ஏ மாசில்லார தங்கோ ஏ மரவர் பெல்லசி அஞ்சார சிங்கோ அவர் அஞ்சார சிங்கோ ஏ ஆசை முத்தலிங்கோ ஏ அஞ்சார சிங்கோ அவர் ஆசை முத்தலிங்கோ ஏ அஞ்சார சிங்கோ அவர் ஆசை முத்தலிங்கோ அப்படி இருக்கின்ற போது ஆமா இந்த 6 பங்கு நாடு என்று அழைக்கக்கூடிய அழகான நன்னகரம் அழகான நன்னகரம் பண்டித் தமிழ் கவி பாடக்கூடிய நாடு என் வட்டப்பிள்ளை புதூர் நன்னகரத்தில் நன்னகரத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறான் தெய்வமாக என் அப்பன் சிவலப்பேரி சுடலை மாடனோடு சிவலப்பேரி சுடலை மாடனோடு
மானிடவனுக்கு மகனாக பிறந்தார். மரவர் குலத்திலே பிறந்து வளர்ந்து முக்குலத்திலே இன்றி பெயரும் பெற்று வரக்கூடிய இந்த 6 பங்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற முத்துராக்கு சுவாமி மானிடனாக பிறந்து இணைக்கு மனித குலத்தில் பிறந்து வளர்ந்து கருவாக நின்று உருவாக தழைத்து ஓங்கி இருக்கிறான் அப்பன் முத்துராக்கு சுவாமி. இந்த முத்துராக்கு சுவாமி பல பல தேவாரைகள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த திரு ஆலயத்தில் என் பட்ட பிள்ளை புதுருமா நகரத்திலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஐயா என் ஜிவலப்பெரி மாடன் முத்துராக்கு சுவாமியுடைய ஆலயத்தில் அலங்கார அமர்ந்த பெரும் சபையிலே அந்த பெரும் சபையிலே அன்போடு பண்போடு ஆண்டவனுடைய குடை விழாவை காண வந்திருக்கிற பக்த கோடியின பெந்துகளுமாகியே ஆமா நேதாஜி மகராசன், நேதாஜி சுபாஷ் சேனை தலைவர் அவர்கள், தலைவர் அவர்கள், பவானி வேல்முருகன் அவர்கள், வேல்முருகன் அவர்கள், பவானி வேல்முருகன் புலி மக்கள் முன்னேற்ற கழகம், முன்னேற்ற கழகம், மருது தேசிய கழகம், கழகம், சுமன் தேவர் கார்த்திக் அவர்கள், கார்த்திகே அவர்கள், துர்க்கைலிங்கம் அவர்கள், ஆமா 6 பங்கு நாடு மக்கள் நல சங்க தலைவருமாகிய வான்மாமலை துணைத் தலைவர் பொருளாளர் முத்தையா அவர்கள், முத்தையா அண்ணா அவர்கள், வான்மாமலை அவர்கள் துணைத் தலைவர், முத்தையா அவர்கள் பொருளாளர்கள் இந்த அமர்ந்தவாறு சிங்கார பந்தலிலே ஆண்டனுடைய ஆலயத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். தெய்வீகமாயிர பசும்பொன் நகரிலே பிறந்த பார் மன்னன் போற்றுகின்ற ஒரு பசும்பொன்ன தங்கம் எங்கே தேசியமும் தெய்வீகமும் 2 கண்கள் என்று அழைக்கக்கூடிய ஐயா முத்துராமலிங்க தலைவர் அவர்களே இந்த முக்குலத்திலே 6 பங்கு நாட்டிலே தெய்வமாக இன்றைக்கு கருதி கொண்டிருக்கின்றார்கள், அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமா, இந்த 6 பங்கு நாட்டிலே தென்னாட்டி சிங்கம் என்றே அவருக்கு பெயர். தெய்வீக திருமகன் தேவர் முத்துராமலிங்கம், இந்திராணி அம்மை பெற்ற எங்கள் முத்துராமலிங்கமே, எங்கள் முத்துராமலிங்கமே அவரை போல இனி ஒரு மரவர் குலத்தில் பிறப்பதும் இல்லை. தேசிய தெய்வீக திருமகனாக இருந்தார். அவருடைய பேச்சை கேட்டாலே கூணன் நின்று நிற்பான், குருடன் கண் திறப்பான். தேவர் மைக்கு பிடித்து பேசினாலே அந்த கூட்டத்தில் வந்து கூணன் நிமிர்ந்து நிற்பான், குருடன் கண் திறப்பான். அவர் முத்து சிரிப்போசையிலே அப்படி ஒரு பேச்சு அந்த இனிமையாக இருக்குமா? அப்பேற்பட்ட பேச்சு இனிமையா இருக்குமா? முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதாவது 6 பங்கு நாட்டிலே அமர்ந்தது ஒரு ஜோதியாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எக்குலமும் போற்றுகின்ற இந்த முக்குலத்தை காக்க வந்த ஐயா பசும்பொன் ஐயா தேவர் முத்துராமலிங்கம். ஆமா, கலங்காத தங்கம், கலங்காத ஒரு வீரசிங்கம். ஆமா, கொண்டிருக்கிற தேவர் முத்துராமலிங்கம். தேவர் முத்துராமலிங்கம் அப்பன் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே சிவலப்பெரி சுடலை, சிவலப்பேரி சுடலை, தென் சீமை பெயர் விளங்கு என் சிவலப்பேரி சுடலை, சிவலப்பேரி சுடலை, ஆண்டவனாரை ஈசன் மகரான இந்த மாடனான சுடலை, சுடலை ஏன் மாடனான சுடலை ஐயோ அடிவீடுகள் பிறந்த பிள்ளை ஆராணி மாடேராமன் எங்கே எங்கே ஏகிவார், எங்கே எங்கே ஏகிவார் ஈரமாக சுடலை ஆண்டவன் ஈசன் மகரான இந்த மாயாண்டு யானை சுடலை, அம்மையானே உமையவள் பார்வரி தாராட்டினாள் ரோராட்டினாள், தாயமர்த பாலூட்டினாள், ஓராட்டினாள் உரக்காட்டினாள், உத்தமியால் வளர்த்து வருகிறாள், தொட்டிலே படுத்திருக்கிறான் செல்ல பிள்ளை மாயாண்டி, செல்ல பிள்ளை சிவலப்பேரி மாயாண்டி, என் சிவலப்பேரி சுடல. ஆமா, சாமத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை ரகசியம் பேசுறான். சதி சாமத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை ரகசியம் பேசுறான். எல்லாருமே அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு. வந்திருக்கிற பக்த கோடி மக்களின் தாய்மார்கள் அண்ணமார்கள் எல்லோரும் அன்னதானத்தில் கலந்து செல்லுமாறு விழா கமிட்டியார் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறார்கள். என் அப்பன் தொட்டிலை படுத்திருக்கிறான் செல்ல பிள்ளை மாயாண்டி, செல்ல பிள்ளை மாயாண்டி சாமத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை ரகசியம் பேசுதாப்பா.
சதி ஜாமத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை சுரண்டி பேசுதான். இல்ல தம்பி, ஏழை 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 தம்பி, லேசா இப்பந்தான் வயிறு பசிக்கு. லேசா இப்பதான்டா எனக்கு வயிறு பசிக்குடா. ஏன் உனக்கு வயிறு பசிக்கு? அம்மா கொடுத்தா இல்லையா அமிர்தம்? அரை வயிறு கூட நிறையலையப்பா. தாய்ப்பால் உண்டமானால் அறைய விட்டு எழும மாட்டும், மாறாப்பால் உண்டமானால் மண்ணை விட்டு வளர்வது கிடையாது. அந்த மண்ணை விட்டு வளருவதே கிடையாது. அம்மா கொடுத்த அமிர்தம் அரை வயிறு கூட நிறையலையப்பா. அரை வயிறுட நிறையலையே. நம்ம வயிறு நிறையணும்னா எங்க போனோம்? வயிறு நிறையா அன்னம் மறந்த வேணுமானால் எனக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. உனக்கு என்ன எந்த இடம் இருக்கிறது? இல்லவா நாம் போக வேணும், போக வேணும். மையானம் போகணுங்க. மையானம் போகணும், மாண்ட பிணத்தெல்லாம் திங்கணும். சுடுகாடு போகணும், சுட்ட பிணம் திங்கணும். எடுத்து எடுத்து தின்னுட்டு தூர போடணும். இடுகாடு போகணும், இறந்த பிணத்தை திங்கணும். இன்னைக்கு இறந்த பிணத்தை திங்கணும். என் அப்பரான மாயாண்டி ஈசன் மகனாகப்பட்ட சுடலை, மகனான சுடலை அவந்தில்லவான காடாரிலே செஞ்சுடேறு களமறியே ஐயாரே காடாரிலே ஆடன்றுடேலே ஐயா ஐயார ஓடிவார் ஐயார ஓடிவார் ஆடன்று வரை பெருகுடரே ஐயா ஒரு ஜாம வேளை காத்தடித்தால் இதையாடாரி காவு கொள்ளக்கூடிய வேளை காவு கொள்ளக்கூடிய வேளை ஏமாஷாம நேரத்தில் இலை குலுங்கார போது இலை குலுங்காத போது அப்பரான இந்த மாயாண்டு யானை சுடலை மாடல் சுடலை மாடனும் ஐயா தொட்டில் விட்டு கீழிறங்கி செல்ல பிள்ளை சுடலை ஐயா பாரனை போல் இருந்த பிள்ளை மழை போலே வடிவங்கொண்டு குழந்தை போல இருந்த பிள்ளை கொடிமரம் போல் வடிவங்கொண்டு மையான சுடுகாடு மையான சுடுகாடு ஏய் மாயாண்டி வாராரே மாயாண்டிதில்லை வரை காட்டுக்கு செல்ல பிள்ளை மாயாண்டி வருகின்ற பொழுது செல்ல பிள்ளை சுடலை வருகிற போது அந்த ராமாரி ராமன் ராம வேளை இலகுலங்கார வேளை இலகுலங்காத வேளை ஏய் சிவரப்பேர் எஜமாரே என் அப்பன் மாயாண்டி வட்டப்பிள்ளை முதலுடைய ஆண்டு கொண்டிருக்கிறான் சிவலப்பேரி சுடலை அந்த சிவலப்பேரி சுடலை அந்த மையாரம் எப்படி புறப்பட்டு வருகிறா எப்படி எப்படி புறப்பட்டு வருகிறா வெள்ள நல்ல குதிரையில ஏ வீச்சருவா கையில் எடுத்து வீச்சருவா கையில் ரெட்ட குதிரை ஓட்டினாரே ஏ சுடலா அவன் தலையில் ஒரு கொள்ளாவன் தாமரை கால்மணி அழகா தலையில் ஒரு கொள்ளாவ தாமரேக மணி அழகா அறையில் ஒரு சல்லடையமா அண்டி மாணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடையமா ஐந்து மாணி வல்லையம்மா ஆன பந்த ஒரு
வருகையில் ஆளுக்கு தாடி வருகையிலா ஆடமந்த ஒரு கையிலே அடுத்த கையிலே உந்தந்தாடி வருகையிலே உள்ளார சுடலமாற தேடி வருகையிலே வல்லாத சுடலை ஏ இடறி போற நுங்கல்ல ஏமானுடைய அச்சேரமாய் ஏமனுடைய அச்சரமா வளரி போற நுங்கல்ல வரதனோட அச்சேரமா வலது போற சுந்தரியிலே வரதனோட அச்சரமா ஏ பின்புறத்து சுங்கல்ல பிரம்மனுட அச்சேரமா போரேத சுந்தரியிலே பிரம்மனுடைய அச்சரமா ஏ கச்சை வாரிந்து கட்டி கர்றங்கச்சே சுங்கலிட்டாய் சைவாரி ஜிகடி கரங்காச்சை சுந்தரி ஏ மார்பு கேட்ட மடிப்பு கேட்ட மாடனான சுடல ஐயா எங்க வாரா எங்க எங்க வருகிறா என்று வரை பெரியமாயாண்டி மையானம் புறப்படுகிறா மயான எந்த வேளையில் புறப்பட்டு வருகிறான் சாமாரி சாமம் கடிசாம வேளை சரி ஜாம வேளை உண்டு சொன்னு ஊரடங்கும் ஒரு சாமரேரும் ஒரு ஜாம வேளை இறப்பரான இந்த ஈசன் மகனான மாயாண்டி ஈச மகனாண்டி தில்லைவனை காட்டிலே செஞ்சுடர் கிடத்திலே மையான காடாரிலை மையான காடாதிலை என்று பெரிய எஜமான் வருகிற ஒரு மையானத்தில் என்ன சாரி பெண் இருந்து வேகிறா என்ன ஜாதி பெண் இருந்து வேகுதான் வேறியர் குல பெண்ணு வேதிய குல பெண்ணு 7 மாத்த சோழி 7 மாத்த சோழி தலப்பிள்ள சோழி தலப்பிள்ள சோழி மையானத்திலே வேகிறாப்பா மையானத்தில் வேகுதானே சுடலை சுடலை சந்தங்கன கட்டையில அங்கு சபம் இருந்து வேகுதையா சுடல சிவர பெரு சுடல சிவனமேரி சுடலை பூவரசங்கட்டையில ஆமா பிணம் இருந்து வேகுதையா ஐயா கொண்டையில விடித்தத்தையும் ஆமா அருள் கொழுந்து விட்டு எறியூரையா சுடலை வர்றா எங்க வருகிறா மையான வருகிறான் இந்த சிவல பெருமாடன் பட்டப்பிள்ளை புதூரிலே பட்டப்பிள்ளை புதூரிலே வர்றானே மாடா சுடலை மையாரத்தில் என்ன சாரி பெண் இருந்து வேகிறா என்ன ஜாதி பெண் இருந்து வேகுதா பிராமண பெண்ணு பிராமண பெண்ணு 7 மாத்த சோழி 7 மாத்த சோழி தலப்புள்ளை சோழி மையாரத்திலே வேகிறா மையானத்திலே வேகுதா எண்ணி எருபட்டிக்கு சுடலா சுடல அவன் ஈரம் மண்ண மேல் பரத்தி ஆமா அவனுக்கு சூடு நல்ல எருவடிக்கு அப்படி அவனுக்கு வரமன்பு ஓட்டு ஆமா கட்டையிலேறி பிடித்து சும்மா கதான்னு வேகுது கட்டையில தீ பிடித்து கதான்னு வேகுது வச்ச மண்ண மேல் பூசி ஈர மண்ண மேல் புகழ்ந்து 7 களவாசல் திறந்து 7 களவாசல் திறந்து 7 பூதம் துருத்தி போடுறான் 7 பூதம் துருத்தி போடுகிறான் என் அப்பன் இந்த சிவலை பேரி சுடலை மாடல் சுடலை மாடனோ அவன் ஓட்டேமும் பெருநாடையா ஓடி வருகிறான் மாயாண்டி சுடலை கொண்டையில் பிடித்ததி கொழுந்து விட்டு எறிகிறது மண்டையில் பிடித்ததி மான மட்டும் புகையெழும்பு என் பட்ட பிள்ளை முதுகிலே ஆடுகிறானே சிவர பெருமாயாண்டி சிவர பெருமாயாண்டி சுடலை இல்லவார காடாரியிலே செஞ்சுடர் களம் அறியில மாயாண்டி
இடத்திறந்து இடத்தவாரா இடத்திறந்து வளர்த்தவாரா காலு ஓடுவாரா கூட்டத்தையும் பிரிப்பாரா மாடு வேகும் முன்னால் மாட்டை இழுக்கிறாரே மாடு வேகும் முன்னால் மாட்டை இழுக்கிறாரே விட்டு திங்கிறாரே கைகளுக்கு விருந்தாளிக்காரிலே ஒரு வீரம்மா ஒரு வீரமா வளரு கையில் ஒரு வீரமா ஒரு வீரமா மையாரம் உள்ள விடுகிறான் இந்த மாயாண்டி சுடலை மாயாண்டி சுடலை மையாரத்திலே வேட்டையாடினானே மாயாண்டி மாயாண்டி பழையபடி தொட்டிலுக்கே வருகிறான் மறுபடி தொட்டிலே வந்து படுக்க வார வெண்படுத்த உள்ளை போல் ஓய்படுத்தான் சுடலை போய் படுத்தான் சுடல அம்மா கருக்கல்ல போட்டு அவாட்ல தூங்கிக்கிட்டு இருக்கா கருக்கல்ல தொட்டில போட்டு அவ பாட்ட சப்பரமஞ்ச கட்டில தூங்குதா ஆமா விடிய வரைக்கும் தூங்கிட்டோம்னா இடம் மக்கு போய உள்ள மண்ணு மாறி தூங்குது நினைப்பார்ல மக்கு போய் உள்ள இப்படி வந்து கத்திக்கிட்டு கிடக்க அப்படின்னு வயிறு வடித்த உள்ளை போலவே அப்பன் மாயாண்டு யானை சுடலை மாயாண்டி சுடலை விம்மி விம்மி அழுதா விம்மி 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 அழுதா அழுத புள்ளதானப்பா பால் குடிக்கும் நானே அழுதுகிட்டே தான் இருக்கேன் அழுத புள்ள பால் குடிக்க முடியாதுல கம்முன்ல கிடக்கும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் அழாத பிள்ளை அது பாட்ட கம்முன்னு இருக்கும் ஆமா வெந்நிய கொடுப்பாங்க வெந்நிய கொடுக்க மாட்டாங்க நானா அழுதுகிட்டே தான் இருக்கேன் சரி உனக்கு அது யாரு கொடுப்பா உனக்கு உனக்கெல்லாம் வெந்நிய கொதிக்க வச்சு ஊத்திடணும் அப்போ நான் அளவே இல்லை அப்ப நீ அழ வேண்டாம் அதான வயிறு வழித்த பிள்ளை போன அப்பன் மாயாண்டி என்று பேரி சுடலை அழுகிறா எப்படி மாயாண்டி அழுதா கண்டால் அம்மையார உமையல் ஆகா பிள்ளை அழுதுட்டானே ஐயா ஐயா வீர் வீர்ல அழுதா ஏ உத்திரமூர்த்தி ஐயா என் துரை சிங்கம் கருத்த பாண்டி ஐயா அழாதல்ல அழாதல்ல தொட்டிலை நீக்கி குழந்தைய தூக்க வாரா தொட்டில நீக்குதா ஆமா இதுக்கு முன்னக்குட்டி சந்தன வாட சவ்வாது வாட இதுக்கு முன்னால தொட்டிலை நீக்கி குழந்தைய தூக்க வரும்போது பிச்சு இப்போ வாட கப்ப கப்ப கப்பான்னு மணக்கும் சவ்வாது வாட கப்ப கப்ப கப்பானா அடிக்கும் அந்த என்ன வாடி அடிக்க கண்டால் வார்வரி என்ன வாட அடிக்க கண்டால் செவச்செடியும் பின்னச்செடியும் அங்கு தாரு மாறாவிழே கண்டாள் பார்வதி அடி வார்த்தையிட்டாளே வார்வரியாள் என்ன பிள்ளை இது இது என்ன பிள்ளை இருக்கு பிள்ளையாக தெரியலைய ஆகா இடி வினந்து இங்க விரந்து இருக்கான் யாரு பிறந்தீங்க பிறந்திருக்கான் இந்த பிள்ளை அந்த தொட்டில கிடக்க இந்த பிள்ளை ஆண்டே ஆமோ எங்கள் எஞ்சீவனே இந்த பிள்ளை எனக்கு ஆகாது சிவனே சாச்சாதி எஞ்சிவனே மாமிடம் கலந்த பிள்ளை மாணிக்க கையிலைக்கியாக அருழிவரே இரு பிள்ளையாக தெரியலையே பிள்ளையாக பேய் பேய் சப்பாத்தி திங்க தான் வந்திருக்காங்க கைலாசத்துல பிணம் இருந்திருக்கு சாப்பிட்டுட்டான் கைலாசத்துல பிணம் இருந்திருக்கு எடுத்து எடுத்து திங்க நாளைக்கு கைலாசத்துல பிணம் இல்லேன்னு வச்சுக்கோ பிணம் இல்லேன்னு வச்சுக்க ஒண்ணு என்னையும் ஜாலிய முடிச்சிருவான் என்னையும் ஜாலிய முடிக்கத்தான் பிறந்திருக்கான் மாமிஷம் கலந்த பிள்ளை மாணிக்க கைலாசத்தில் ஆகாரு மாணிக்க கைலாசத்துக்கு
ஆகாது. இந்த நல்ல பிள்ளை யாரு பிள்ளை யாரு மாணிக்க கைலாசத்துக்கு ஆகாது. இந்த பிள்ளை வேண்டாம் என்று அம்மையார வார்வறியாத அறையிலே விட்டறிந்தாள். தூக்கி விட்டறிந்தாள். பகவான் ஓடி வந்து என் மகனே மாயாண்டி, என் மகனை மாயாண்டி, மாவிழத்து கிளந்ததினால் மாணிக்க கைலாசத்தில் நீ ஆகாருடா. மாணிக்க கைலாசத்துக்கு ஆகாதடா. பூலகந்தாண்டா போனும். ஐயா நீ பூலகந்தாம்பா போனும். அப்பா பூலோகம் போனோம்னா சும்மா போக மாட்டேன். என்ன வேணும்? கைலாசத்துல எனக்கு கால் நிறுத்தணும். கால் நிறுத்தணும். 8 நாளா வீட்டுக்களம் பார்க்கணும்ப்பா. 8 நாளா நான் இருந்து வீட்டுக்களம் பார்க்கணும். குடை விழா கேட்கான், குடை விழா கேட்கான், குடை விழா கேட்கான். கோதண்டன் ராமன் வில் விளைக்கணும், கொழுமேலம் தட்டணும், என்கரை பாடணும், நான் இருந்து கேட்கணுங்க. ஆமா, கொழுமேலம் தட்டணும், என் கதை பாடணும், நான் இருந்து கேட்கணுங்க. சிப்பு வாசகமே நான் பின்னை விட்ட பூச்சரமே, பூச்சரமே என் தாளம்பு வாசகமே தலைமகனை சுடலை மாடா, மகனே சுடலை மாடா. ஒரு வாசலுக்கும் போவாதல அங்க வந்துரு. ஒரு வாசலுக்கும் போகாதப்பா, ஏன் வாசல் இரு அப்பா. கைலாசத்திலே வடக்கு கோட்ட வாசல்ல ஈசான பார்வையில, ஈசான பார்வையில அடே கிழக்கு முகமாக என் அப்பன் மாயாண்டி சுடலைக்கு சுடலைக்கு களிமண் குலைத்து ஒரு சின்ன பீடத்தை போட்டு, மண் குலைத்து ஒரு பீடத்தை அமைத்து, ஒரு தேங்காய் 3 பழத்தையும் வச்சு, ஒரு தேங்காய் 2 பழத்தையும் வச்சு, 2 பத்தி குச்சியும் வச்சு, ஆளாக்கு அரிசிய பச்சரிசி அமுது வச்சு, அமுது வச்சு, அது கூட 2 கத்தரிக்காய், ஒரு 2 வாழைக்காய், பூசணிக்காய், தடியங்கா, 2 புடலங்கா, ஆமா மாங்காயா, வாழைக்காய் அப்படி போட்டா என் அப்பனுக்கு ஏத்துக்கிடுவானப்பா அவன். கத்திரிக்காய் குழம்பு வச்சு மாயாண்டிக்கு விடுதாங்க படப்பு. எங்க கத்திரிக்காய் குழம்பு எங்க அறுத்த பாண்டிக்கு பிடிக்குமா? கருத்த பாண்டிக்கு பிடிக்குமா? என்ன கேட்கிறான் இந்த மாயாண்டி என்று வர பேரி சுடலே, சுடலை இந்த பீடமே எனக்கு பிடிக்கலன்ட்டான். பீடமே பிடிக்கலன்ட்டா. அப்ப என்ன வேணுங்க? எனக்கு என்ன பீடம் வேணும்? என்ன கேட்கிறான் ஈசன் மகரான மாயாண்டி சுடலை, மாயாண்டி சுடலை 8 பீடம் வேணும், பீடம் வேணும், ஏறி வைத்து மாலை சாத்தி, மாலை சாத்தி மகளம் யார வேணும், ஆயிரம் சீமால ஆற வேணும், அறுப்பு கொண்டு முகம் கொடுத்து, முகம் கொடுத்து, முகம் கொடுத்து, அன்மோக்கு செவி கொடுத்து, செவி கொடுத்து, கருப்பு முகத்துல எங்க ஐயா அப்படியே எப்படி இருப்பான் சுடல, துடிகரமா இருப்பான். சந்தன முகத்துல ராஜ தோரணையில இருப்பான், ராஜ தோரணையில இருப்பான். ஆமா கருப்பு முகத்துல ஐயா சிவலை பேர் ஏய் சுடலா கட்டு கடுன்னு நிப்பான்ல, கடு கடுன்னு நிப்பான். அப்படி ஆண்டவரான ஈசன் மகரான மாயாண்டி, மாயாண்டி ஏய் சுடலா ஜிவலப்பேரி ஐயா, ஜிவலப்பேரி ஐயா வாராம் வாரா இந்த மாயாண்டி, மாயாண்டி எங்கே வருகிறாள்? மேளக்கார அண்ணாவி மகிழக்கார அண்ணாவிகள் உடனடியாக பந்தலுக்குள் வருமாறு உங்களை விழா கமிட்டியார் அழைக்கிறார்கள். ஆண்டவன் ஈசன் மகரே, ஈச மகனே அவ ஆதாடி போட்டு வாரா, போட்டு வாரா அழகு சிவலப்பெரி உடலாய் அவ 18 அது வரைக்கும் அண்ணா